ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குட்டி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி டே 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு முட்டையும் உடைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு மாவு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட்டு 5 நாள் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டி ஸ்லீவில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ மூடி வச்சிடலாம். இன்னொரு பவுலில் வந்து 2 அப்படி இல்லைன்னா 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கட் பண்ணோன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாவு சேர்த்துட்டு தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லுக்கு பதிலாக பேன் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதில்னா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடணும்னு இல்லை, மாவு ஊற்றிட்டு இப்படி சுற்றி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வரும். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். சைடில் வந்து எண்ணெயோ நெய்யோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா 2 சைடும் நல்லா வேகணும். சப்பாத்திக்கு இந்த ப்ரௌன் கலரில் டாட்டாக வரும்ல, அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இன்னொரு இதுவும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி விட்டாலும் கரெக்டாக வரும். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ரொட்டியை வந்து மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக மயோனைஸ் போட்டிருக்கேன். அடுத்ததை வந்து கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குடமிளகா, கேரட்டு, குக்கும்பர், தக்காளி இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். குட்டீஸ் வந்து எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. சீஸு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதில் வந்து காரத்துக்கு கொஞ்சம் ஏதாவது மசாலா ஏதாவது சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து லஞ்சுக்கு கூட, லஞ்ச் பாக்ஸுக்கு கூட உங்களுக்கு கொடுத்து விடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், க்ரீமியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.